வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் உயிரிழந்த மகிந்தவின் நெருங்கிய சகா போலீசார் விசாரணையில் அம்பலமான தகவல்கள். 2.5 மில்லியன் டாலர் மோசடி குறித்து வெளியான அறிக்கை. இலங்கை ரூபாவுக்கு எதிராக 325 ரூபாவை தாண்டிய அமெரிக்க டாலரின் பெறுமதி. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சற்று முன் பாரிய தீ விபத்து. அதிகாலை வேளை பரபரப்பு. இன்று முதலமைச்சர் ஆவார் விஜய். தமிழக அரசியலில் பரபரப்பு. டெல்லியின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லுமா தமிழ்நாடு? ஈரான் போர்ச்சூழல் விமான பயணிகளுக்கான பாதுகாப்பு விதிமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. ஈரான் ஒரு இயல்பான நாடு அல்ல, ட்ரம்ப் தெரிவிப்பு. கொழும்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்த சம்பவம் அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாள் இரவு பல மணி நேரம் தன்னுடைய சட்ட வழக்கு குறித்து வழக்கறிஞர்களோடு கலந்துரையாடியதாக தெரிய வந்துள்ளது. மறுநாள் காலை கபில சந்திரசேன தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றில் சரணடைய இருந்தார் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் கபில சந்திரசேன கொள்ளுப்பட்டியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று காலை அவர் தங்கியிருந்த அறை நீண்ட நேரம் திறக்கப்படாததால் குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் பயணப்பை ஒன்றின் பட்டியை பயன்படுத்தி கழுத்தை நெரித்து உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவர் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் மனைவியின் சகோதரியை திருமணம் செய்தவர் என்பதால் கொல்லப்பட்டில் உள்ள அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிலேயே தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. $2.5 மில்லியன் மோசடி குறித்து பொது நிதியியல் குழுவினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகள் மற்றும் நிலுவைகளை உறுதிப்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில் நிலவும் ஒருங்கிணைப்பு மற்றும் சீரான தன்மையின்மையே இந்த $2.5 காணாமல் போனமைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் பொதுக்கடன் மேலாண்மை சட்டத்தின் பிரகாரம் கடன் சேவைகள் மற்றும் அது தொடர்பான அறிக்கையிடல் பணிகள் அனைத்தும் முழுமையாக பொதுக்கடன் மேலாண்மை அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள போதிலும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் இன்னும் இந்த பணிகளில் முக்கிய பங்கு வகித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க டாலரின் விற்பனை விலை நேற்று 325 ரூபாவை தாண்டியதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் 324.87 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் விற்பனை விலை நேற்று 325.53 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அதேபோல் முன்தினம் 317.26 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலையும் நேற்று 317.86 ரூபாவாக அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய பகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது சற்று முன் இடம்பெற்றது. மாநகர சபை மற்றும் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவியுடன் அது அணைக்கப்பட்டுள்ளது. தீப்பரவலுக்கான காரணம் சேதபெறம் குறித்து மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டால் இந்த குதிரை பேர குற்றச்சாட்டால் தமிழகத்தில் 3 ஆண்டு கால ஜனாதிபதி ஆட்சி நடப்பதற்கான சாத்தியமுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இந்த கட்சியும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெறவில்லை. 108 ஆசனங்களை தமிழக வெற்றிக்கழக கட்சி பெற்றதால் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயை சந்தித்து 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். இதனால் 113 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக கைவசம் உள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க சிபிஐ சிபிஎம் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன. எனினும் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக விமான எரிபொருள் சந்தையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் இன்னும் கடுமையான நிலையை எட்டவில்லை என்பதால் விமான பயணிகளுக்கான அனைத்து பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு வழங்கும் விதிமுறைகளும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று ஐரோப்பிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டல்களில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் மட்டுமே பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் எரிபொருள் விலை உயர்வை காரணம் காட்டி பயணிகளிடம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்டணத்தை தாண்டி கூடுதல் கட்டணங்களையோ அல்லது எரிபொருள் கூடுதல் கட்டணங்களையோ பின்னோக்கி வசூலிக்க அனுமதி இல்லை என்றும் ஐரோப்பிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போர்க்கால சூழலை பயன்படுத்தி பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது.
ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா போர் தாக்குதலை தொடங்கிய ஈரான் ராணுவம் வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்த கடுமையான போர் தாக்குதல் காரணமாக உலக அளவில் கடும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனிடையே போரை நிறுத்த ஈரானுடனான அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து உலக நாடுகளின் அழுத்தம் காரணமாக போரை கால வரையறையின்றி நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். 3 உலகத்தரம் வாய்ந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் எதிரிகளின் தாக்குதலுக்கு மத்தியிலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மிக வெற்றிகரமாக கடந்து சென்றதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அந்த 3 போர்க்கப்பல்களுக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் ஈரானிய தாக்குதல்தாரர்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் எரிந்து மிகப்பெரிய சேதத்துக்குள்ளான மருத்துவ களஞ்சியத்தை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் நேரில் சென்று பார்வையிட்டார். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஆளுநரை அழைத்துச் சென்று நிலைமைகளை நேரில் விளக்கினார். அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள், தீப்பரவலிருந்து பாதுகாக்கப்பட்ட மருந்துகளை உடனடியாக பொருத்தமான இடத்துக்கு மாற்றியும் மற்றும் நோயாளர்களுக்கான மருந்து விநியோகத்தில் எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகள் குறித்து ஆளுநருக்கு தெளிவுபடுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பில் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்த பணிப்பாளர், மருத்துவமனையின் உள்ளக மருந்து களஞ்சியத்திலிருந்தும் பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையிலிருந்தும் தடையின்றி மருந்துகளை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தமது உயிரை பொருட்படுத்தாமல் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படைக்கு ஆளுநர் அவர்கள் நேரில் சென்று தன்னுடைய விசேட பாராட்டுகளை நன்றியை தெரிவித்தார். பெரும் சேதத்தை தணிப்பதற்கு நீங்கள் எடுத்த இந்த வீரமிக்க முயற்சிக்கு வார்த்தைகளால் நன்றி கூற முடியாது என்று தீயணைப்பு வீரர்களிடம் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கப்பல் நேற்று பிற்பகல் 2:30 மணிகளவில் காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டுள்ளது. வழக்கமாக 4 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தை அடைய வேண்டிய நிலையில் மோசமான கடல்நிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இரவு 10:45 அளவில் கரையை அடைந்தது. நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து சுமார் 2 கடல் மைல் தொலைவில் உள்ள கல்லார் பகுதிக்கு அருகே வந்தபோது கப்பலின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதன்போது கப்பலில் 144 பயணிகள் இருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தகவல் அறிந்த இந்திய அதிகாரிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கடலில் தத்தளித்த கப்பல் மெதுவாக இழுத்து வரப்பட்டு துறைமுகத்தை சென்றடைந்தது. கப்பலில் இருந்த பயணிகள் அனைவரும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்புடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டின் 1வது மின்சார கட்டண திருத்தம் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கட்டண அதிகரிப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய மின் கட்டமைப்பை கட்டுப்படுத்தும் தனியார் நிறுவனம் கடந்த மாதம் 27ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் செலவு மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்தது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்துள்ளமையே இந்த செலவு மதிப்பீட்டு மாற்றமடைய காரணம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த நிறுவனத்துக்கு சுமார் 38 மில்லியன் ரூபாய் பற்றாக்குறை நிலவுவதால் மின்சார கட்டணத்தை சுமார் 18% அதிகரிக்க வேண்டியிருக்கும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கணக்கிட்டுள்ளது. இதேவேளை நிலக்கரி இறக்குமதியால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக பொதுமக்களின் மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இன்று அறிவிக்கப்படவுள்ள இந்த திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐக்கிய ஊழல் எதிர்ப்பு அமைப்பால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை 2009ஆம் ஆண்டு முதல் 2026 ஏப்ரல் 16ஆம் தேதி வரை நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின்சார உற்பத்தியில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தன்னுடைய பணிகளை நேற்று ஆரம்பித்தது. இது தொடர்பான தகவல்கள் அல்லது புகார்கள் ஏதேனும் பொதுமக்கள் அல்லது நிறுவனங்களிடம் இருக்குமாயின் அவற்றை இம்மாதம் 22ஆம் தேதிக்கு முன்பாக ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது இந்த விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த உணவகத்தில் அதிகபட்ச சில்லறை விலை 70 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்ட 500 மில்லி லிட்டர் குடிபோத்தல் 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையை தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட உணவக நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் அந்த உணவகத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்து முறைப்பாடு தெரிவிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.